ஹலோ, மெக்கானிக் மாணிக்கிறேண்ணா. சொல்லுப்பா ராஜி. அப்பா வண்டியில ஏதாவது பிரச்சனையா? அண்ணே, வண்டி பத்தி பேச வரலண்ணே, என் வாழ்க்கை பத்தி பேச வந்தேன். புரியலையேப்பா. நம்ம பையன் ஒருத்தனுக்கு உங்க மெக்கானிக் செட்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். நம்ம பையன் சொன்ன உடனே எது நம்ம பையன் பிறந்துருச்சா அந்த மாதிரி மொக்க அப்படிலாம் பண்ணிடாதீங்க. சிரிக்க மாட்டேன். தெரிஞ்ச ஒரு பையன், ரொம்ப நல்ல பையன், சூப்பரா வேலை பார்ப்பான். இப்போ பைக்ல ஏதாவது பிரச்சனைனா டாக்டர் மாதிரி தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சிடும் பாத்துக்கோங்களேன். இப்போ டயர் பஞ்சர் ஆச்சுன்னு பார்க்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்ஜினை கலட்டி வேலை பார்த்துருவான். அவனுக்கு காது கேட்காதா? அண்ணே, அப்படி சொல்ல வரலண்ணே, அவன் இல்லைன்னா என்ன இருப்பான்னு. ரொம்ப டேலண்டான பையன். இப்ப சொல்லுங்க, வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும். பையன் யாரு முதல்ல சொல்லு. வேற யாரு? நான் தான். நீயா? என்ன? ஆமாண்ணே, இன்னைக்கு 11th ரிசல்ட். 10th 12th கூட கரண்ட் மதிப்பெண் போட்டு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா 11th அப்படி கிடையாதுண்ணே. அப்படி இருக்கிறப்போ நீங்களே நினைச்சு பாருங்க, நான் கண்டிப்பா ஃபெயில் தான் ஆவேன். இது வீட்டுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ தண்டச்சோறு உருப்பட மாட்டேன், வேலைக்கு போகணும் அப்படி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெருமை தானே. அதுதான் ஒரு இளந்தாரி பசங்களுக்கு அழகு. அப்புறம் நான் ஒன்னும் பெரிய சம்பளம் ஒன்னும் எதிர்பார்க்கலண்ணே. ஒரு 25K போதும். எவ்வளவு அண்ணே? 25K வித் கன்வென்ஸ் 500 வித்தவுட் TDS. ஓ, ஏண்டா டேய், நானே வேலை இல்லாம சோத்துக்கு என்ன பண்றது தெரியாம கடையில சும்மா உட்காந்துருக்கேன். உனக்கு 25K கேக்குதா? போன வைடா. 2500 தானே கேட்டேன், அதுக்கே எப்படி கோவப்படுறான்? கேக்கு வேலையை தெரியாதவன். இது வேற.